அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரையில் கண்மாய்களை அழித்து மேம்பாலம் கட்ட அனுமதிக்க முடியாது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி தண்டபாணி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கண்மாயை நாசம் செய்யும் திட்டத்திற்கு அனுமதி அளித்து பாவத்தை சுமக்க முடியாது எனவும் நீதிபதி தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பில் இருக்கீங்க. இது எது தொடர்பான வழக்கு? யார் இந்த வழக்கை தொடுத்தது? முழு விவரம். வணக்கம் கனிமொழி. மதுரை வண்டியூர் கண்மாய், தென்கால் கண்மாய், இந்த கண்மாய்களை அழித்து மேம்பாலம் கட்ட தடை கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் என்பது செய்யப்பட்டிருந்தது. அந்த மனு மீதான விசாரணையில் சில முக்கியமான உத்தரவுகளை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி பிறப்பித்திருக்கின்றனர். அது என்னவென்று பார்த்தோம் என்றால், வண்டியூர் கண்மாய் மற்றும் தென்கால் கண்மாயை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் இணைந்து நாசம் செய்துள்ளனர். இதனை ஏற்க முடியாது. நீர்நிலைகளில் நிலைகளை பார்த்தால் மனவேதனை ஏற்படுகிறது என நீதிபதி வேதனையை தெரிவித்திருக்கிறார். நீர்நிலைக்குள் மண்ணை கொட்டி கட்டுமான பணியை மேற்கொண்டால் திட்ட மதிப்பீடு குறையும் என அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் என்னிடம் கூறிய வார்த்தையை அதிர்ச்சி அளிக்கிறது என நீதிபதி தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று கண்மாயை நாசம் செய்யாமல் திட்டத்தை நிறைவேற்ற முடியுமா? அவ்வாறு இருந்தால் அறிக்கை தாக்கல் செய்யுங்கள், அதனை நீதிமன்றம் பரிசீலனை செய்யும். இல்லாத பட்சத்தில் இத்திட்டத்திற்கு அனுமதி வழங்க முடியாது. கண்மாயை நாசம் செய்யும் திட்டத்திற்கு அனுமதி வழங்கி அந்த பாவத்தை நான் சுமக்க விரும்பவில்லை என நீதிபதி தண்டபாணி அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றனர். மதுரையைச் சேர்ந்த மணிபாரதி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மதுரை வண்டியூர் கண்மாய் பகுதியில் அண்ணா பேருந்து நிலையத்தில் இருந்து கோமதிபுரம் பெட்ரோல் நிலையம் வரை 2.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரூபாய் 150.28 கோடியில் மேம்பாலம் அமைக்கும் பணியை தமிழக நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளது. இதேபோல் தென்கால் கண்மாயின் 200 கோடியில் விளாச்சேரி மெயின் ரோட்டில் இருந்து மதுரை திருமங்கலம் பிரதான சாலை வரை மேம்பாலம் கட்டப்படுகிறது. எனவே வண்டியூர் மற்றும் தென்கால் கண்மாயில் மேம்பாலம் கட்ட தடை விதிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரணை செய்த சிறப்பு அமர்வு நீதிபதிகள் ஜி.ஆர். சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி அமர்வில் 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்புகள் வழங்கியதால் இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு 3வது நீதிபதிக்கு தலைமை நீதிபதி மாற்றி உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் 3வது நீதிபதியான தண்டபாணி முன் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது. விசாரணை செய்த நீதிபதி அரசால் மேற்கொள்ளப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகள் நிலைத்தக்கதாக இருக்க வேண்டும், அதே போன்று அளிக்கத்தக்கதாக இருக்கக்கூடாது. நீர்நிலைகளை மக்கள் பயன்பாட்டிற்காக முன்னோர்கள் பொது நலத்தோடு உருவாக்கி நிலையில் தற்போது சொந்த தேவைக்காக அதனை நாசம் செய்து வருகின்றனர். வண்டியூர் கண்மாய் மற்றும் தென்கால் கண்மாயை அரசு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் இணைந்து நாசம் செய்துள்ளனர். இதனை ஏற்க முடியாது. நீர்நிலைகளின் நிலையை பார்த்தால் மனவேதனை ஏற்படுகிறது. நீர்நிலைக்குள் மண்ணை கொட்டி கட்டுமான பணியை மேற்கொண்டால் திட்ட மதிப்பீடு குறையும் என அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரம் என்னிடம் கூறிய வார்த்தை அதிர்ச்சி அளிக்கிறது. தவறான நோக்கத்தோடு திட்டமிட்டு நீர்நிலைகளை அழிக்கும் பணியை அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் இணைந்து செய்துள்ளனர் என்பது தெளிவாக தெரிகிறது. நீர்நிலைகளை நாசம் செய்த அதிகாரிகள் செயலால் நீதிமன்றம் மிகுந்த கோபமும் அதிருப்தியும் அடைந்துள்ளது. ஆறு, குளம், கண்மாய் மனிதர்களுக்காக மட்டுமே கிடையாது, சகல ஜீவராசிகளுக்கும் அதில் உரிமை உள்ளது. ஆனால் தங்கள் தேவையை மட்டும் மனதில் கொண்டு அதிகாரிகள் செயல்பட்டுள்ளனர். மும்பையில் அடல் சேது பாலம் கடலை சீரழிக்காமல் எவ்வளவு நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல மதுரையை ஜொலிக்க வைத்திருக்கலாம். ஆனால் ஒரு சாதாரண பாலத்தை கட்ட மிகப்பெரிய கண்மாயை அழித்து நாசம் செய்துள்ளனர். இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசின் வளர்ச்சி திட்ட பணிகளில் அறிவியல் பூர்வமான அணுகுமுறைகளை இல்லை. இது பின்தங்கிய நிலையை காட்டுகிறது. ஊரணியில் பெருமை குறித்து திருவள்ளுவரே தனது குரலில் பெருமையாக கூறியுள்ளார். விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.